முக்கோணம் SVS ரீஃபைன் கடலை எண்ணெய். சுவைகள் எல்லாம் உதயம். வந்தது ஆண்மை நீக்கம் சட்டம். இனி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து குற்றம் இழைத்தால் அதன் பிறகு சொந்தமல்ல, குழந்தைகள் முதல் முதியோர் வரை சூறையாடிய காம வெறியர்களுக்கு தக்க தண்டனை. உலக நாடுகள் வரவேற்கும் இந்த சட்டம் எங்கு கொண்டு வரப்பட்டது, இந்தியாவிலும் கொண்டு வரப்படுமா என விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாய்லாந்தில்தான் இந்த கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வந்தது 2013ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான 7 ஆண்டு காலகட்டத்தில் பாலியல் குற்றங்களுக்காக எத்தனை பேர் சிறை சென்று வெளியே வந்து இருக்கின்றனர் என கணக்கிட்ட போது சுமார் 16,000 பேர் பெண்களிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளில் கைதாகி சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளிவந்து இருக்கின்றனர். இந்த கணக்கெடுக்கும் பணியின் போது அதிகாரிகளுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. வெளியே வந்த 16,000 பேரில் 4,500 பேர் மீண்டும் அதே குற்றத்தை செய்து சிறைக்கு சென்று இருப்பது தெரிய வந்திருக்கிறது. வெளியே வந்து மீண்டும் அதே குற்றத்தில் அதிகம் பேர் சென்றுவிட்டு ஈஸியாக ஜாமீனில் வெளிவந்து விடுவதால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என விவாதிக்கப்பட்டு கடுமையான சட்டம் இயற்றப்படும் என மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு 5 ஆண்டு முதல் தவறுக்கு தகுந்த மாதிரி 10 ஆண்டுகளும் ஆயுள் தண்டனைகளும் வழங்கப்படுவதால் அதனால் திருந்த வேண்டும். அப்போது சிறையில் இருக்கும் கைதிகள் தங்களை மனம் திருந்தியதாக எண்ணும் போது அவர்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்கப்படுகிறதாம். அத்தனை வருடங்கள் சிறையில் இருக்க முடியாது, நாங்கள் வெளியே சென்று விடுகிறோம் என கூறும் கைதிகளுக்கு ஆண்மையின் வீரியத்தை குறைப்பதற்கும் முழுமையாக ஆண்மை நீக்கம் செய்வதற்கும் மருத்துவ முறையில் செயல் இழக்கம் செய்வதோடு அவர்களின் கை மணிக்கட்டில் காப்பு அணியப்பட்டு சிப் ஒன்றும் பொருத்தப்பட்டு அவர்களின் நடவடிக்கை கண்காணிக்கப்படும் என்றும் அந்த மசோதாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டால் பாரபட்சமின்றி உடனடியாக ஆண்மை நீக்கம் செய்யும் வகையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. தற்போது தாய்லாந்தில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் இந்தியாவிலும் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் பெண்களின் பாதுகாப்பு கருதி ஒவ்வொரு மாநிலத்திலும் நாடாளுமன்றத்தில் தாய்லாந்து போன்ற சட்டத்தை கொண்டு வர முன்மொழிய வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. 2020 தான் வந்து ரொம்ப சிக் ஆகிட்டேன், ப்ரீத் பண்ண முடியல சுத்தமாக. அப்போ ஹார்ட் வந்து லங்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பிளண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அது ரிஜிஸ்டர் பண்ணி 3 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் ஆர்கன் கிடைக்கல. வந்து நீங்கள் பணம் கொடுத்தா தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ₹1 கூட வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றோம். இது வந்து உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம நேயர்கள் வந்து இவங்களுக்காக கொடுத்திருந்த தொகை அப்படின்றது ₹36,163 கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கே நம்ம வந்து கொடுத்துடலாம். முக்கோணம் SVS சன் ஆயில். SVS